ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வி கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்பு தோசை சுட்டோம். அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக சட்னி அரைக்கலாம். சரி, வெங்காயம், தக்காளி, மிளகாய் இது மட்டும்தானே போட்டு அரைக்கிறோம். இன்றைக்கி ஏதாவது வித்தியாசமாக பண்ணலான்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானலில் 2 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அது செவந்ததும் காஞ்சி மிளகாய் காரத்துக்கு ஏற்ற போல் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சும் பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. போட்டு 2 வதக்கிக்கோங்க. எல்லாம் வதங்கினதும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதும் தேவையான அளவு போட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சாச்சு. வாங்க இப்போ இதை தாளிக்கலாம். வானலில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. வெள்ளை உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் காரம் பத்தலைன்னா மிளகாய் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. இப்போது இதை இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நம்ம டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தோசை ரெடி. இந்த தோசைக்கு நாங்கள் இந்த சட்னி தான் வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.